அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு பையன் தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா கோபம்னா என்னப்பா, அது எப்படிப்பா வருது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க அப்பா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, மகனே, நான் உனக்கு இதை விளக்கி சொல்கிறத விட வா செயல்முறையில் காட்டுறேன் அப்படின்னு ஒரு லேண்ட்லைன் ஃபோன் கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். இப்போ வா, உனக்கு கோபம்னா என்னன்னு காட்டுறேன் அப்படிங்கிறவர் ஃபோன் எடுத்து ஏதாவது ஒரு நம்பருக்கு டயல் பண்ணுறார். அடுத்த முனையில் ரிங் போய் எடுத்த உடனே அவங்க அப்பா ஸ்பீக்கர் ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு சொல்கிறாரு, ஹலோ, ராமசாமி இருக்கிறாருங்களா, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறார். இந்த மறுமுனையில் இருந்த அந்த நபர் ரொம்ப பொறுமையாக, சார் நீங்கள் தப்பான நம்பரில் கூப்பிட்ருக்கீங்க, இங்கே ராமசாமின்னு யாரும் இல்லை அப்படிங்கிறார். சரின்னு ஃபோனை கட் பண்ணி வச்சிடுறார். அந்த பையன் கேட்குறான், அப்பா இதுதான் கோவமா? இல்லைப்பா, இரு கொஞ்சம் பொறு அப்படின்னு மறுபடியும் அதே நம்பருக்கு ரீடயல் பண்ணுறார். அப்போது அவர், ஹலோ, ராமசாமி இருக்கிறாரா, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போது அடுத்த மறுமுனையில் இருந்தவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி குரல் மாறுது. சார், நான் முதல்லையே சொன்னேன், இந்த நம்பரில் ராமசாமின்னு யாரும் இல்லை, நீங்கள் நம்பரை கொஞ்சம் சரியாக பார்த்து டயல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு வச்சிட்றார். இப்போது மகன் கேட்குறான், அப்பா இதுதான் கோவமா அப்படின்னு. இல்லைப்பா, இரு அப்படின்ட்டு 3வது தடவை மறுபடியும் பண்ணுறாரு. இப்போது 3வது தடவை பேசும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி காட்டமாக பேசுகிறார். ஏங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? எத்தனை தடவை இதே நம்பருக்கு ஃபோன் பண்ணுவீங்க? தயவு செஞ்சு நம்பரை சரியாக பார்த்து ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஃபோனை டொக்குன்னு வைக்கிறார். அப்போது பையன் அப்படின்னு அவங்க அப்பாவை பார்க்குறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, இரு மகனே, கொஞ்சம் பொறு, இப்போ காமிக்கிற பாரு உனக்கு கோவம்னா என்னன்னு அப்படின்னு திரும்பவும் அதே நம்பருக்கு ரீடயல் பண்ணுறார். ஹலோ, ராமசாமி இருக்கிறாரா, அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனேயுமே அந்த மறுமுனையில் இருந்த அந்த நம்பர் ஹை பிச்சில் கத்தியிருக்கிறார். டேய் அறிவு கெட்டவனே, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவுன்னு ஏதாவது இருக்குதா இல்லையா? இன்னொரு தடவை ஃபோன் வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நீ எங்கே இருந்தாலும் தேடி வந்து உன்னை வெட்டுவேன், பார்த்துக்க, வைடா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சாருங்களாம். அந்த மகன் ஒன்றுமே சொல்லிங்களாம். அப்பா, எனக்கு கோபம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, ஏன் வருதுன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டானுங்களாம். ஒரு செயலை வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமும், அடுத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறமும், அது தப்புன்னு உணர்த்துனதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப செய்யும்போது தாங்க கோபம் வருது. கண்டிப்பாக கோபம்ங்கிறது நல்ல விஷயம் இல்லை. நான் எனக்கும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். எல்லாத்துக்குமே அது எதிர்முனையில் இருக்கிறவங்களுக்காகட்டும், பெற்றவங்களுக்காகட்டும், எல்லாத்துக்குமே கோபம்ங்கிறது நல்ல விஷயம் இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த கோபத்தை தவிர்த்துடுவோங்க. கோபம் வராமையும் நடந்துக்குவோங்க. நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றார்.